11ஆம் வகுப்பு கணிதம் அலகு 3 முக்கோணவியல் பயிற்சி 3.4 ஏழாம் கணக்கு பார்க்கிறோம். sin 15 டிகிரி மற்றும் cos 15 டிகிரி ஆகியவற்றை மூலங்களாக கொண்ட இருபடி சமன்பாட்டை காண்க என கேட்கப்பட்டுள்ளது. 2 டிகிரிகளையும் மூலங்களாக கொண்ட அப்போ இந்த 2 மூலங்களையும் ஆல்ஃபா பீட்டான்னு எடுத்துட்டு மூலங்களின் கூடுதலும் மூலங்களின் பெருக்கலும் கணக்கிட்டு இருபடி சமன்பாட்டை அமைக்கலாம். கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய 2 மூலங்கள் 2 மூலங்கள் sin 15 டிகிரி மற்றும் cos 15 டிகிரி ஆகும். இந்த இரண்டின் மதிப்புகளும் கணக்கிடலாம். sin 15 டிகிரிக்குன்னு தனியான மதிப்புகள் எதுவும் நம்ம படித்ததில்லை. அப்போ நமக்கு தெரிஞ்ச 2 மதிப்புகள் வர மாதிரி இந்த 15 டிகிரியை பிரிச்சுட்டோம் அப்படின்னா 60 மைனஸ் 15 எனும் பொழுது 45, 60 மைனஸ் 45 எனும் பொழுது மதிப்பு 15 அப்படியும் பிரிக்கலாம். அப்படி இல்லைன்னா 45 மைனஸ் 30ன்னு பிரிச்சுக்கலாம். 45 மைனஸ் 30னாலும் மதிப்பு 15 தான். இந்த 2 முறைகளில் எப்படி வேணாலும் பிரித்து எழுதி மதிப்பு கணக்கிடலாம். 15 டிகிரியை 60 டிகிரி மைனஸ் 45 டிகிரின்னு எடுக்கிறோம். இந்த இடத்துல பயன்படுத்தக்கூடிய சூத்திரமானது ஆல்ஃபா மைனஸ் பீட்டா, சைன் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா எனும் பொழுது சைன் ஆல்ஃபா காஸ் பீட்டா மைனஸ் காஸ் ஆல்ஃபா சைன் பீட்டா. இந்த முக்கோணவியல் முற்றொருமையை பயன்படுத்தி தான் இதை விரிவாக்கம் செய்கிறோம். எனவே சைன் ஆஃப் 60 டிகிரி மைனஸ் 45 டிகிரி எனும் பொழுது சைன் 60 டிகிரி காஸ் 45 டிகிரி மைனஸ் காஸ் ஆல்ஃபா காஸ் 60 டிகிரி சைன் பீட்டாவின் மதிப்பு 45 டிகிரி. சைன் 60 டிகிரியின் மதிப்பானது √3/2, காஸ் 45 டிகிரியின் மதிப்பு 1/√2, காஸ் 60 டிகிரியின் மதிப்பு 1/2 பெருக்கல் சைன் 45 டிகிரி 1/√2 மதிப்பு √3/2 மைனஸ் 1 பெருக்கல் 1 1/2 2√2. டினாமினேட்டர் மதிப்புகள் பொதுவாக இருக்க 2√2 நியூமரேட்டரை சுருக்கிக்கலாம். √3 - 1 therefore sin 15 டிகிரியின் மதிப்பானது √3 - 1/2 ஆகும். அடுத்து எதன் மதிப்பு தெரியணும்? காஸ் 15 டிகிரியின் மதிப்பு என்னன்னு தெரியணும். காஸ் 15 டிகிரி, காஸ் 15 டிகிரியை முன்னாடி பிரித்தது போலவே 60 டிகிரி மைனஸ் 45 டிகிரின்னு பிரிக்கலாம். பயன்படுத்தக்கூடிய முற்றொருமையானது காஸ் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டாவை பயன்படுத்துகிறோம். காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா, இடையில மைனஸ் இருக்குது. காஸ் ஃபார்முலாவில் இடதுபுறம் மைனஸ்னால் வலதுபுறம் ப்ளஸ் இருந்ததுன்னா மைனஸ்ன்னு கொடுக்கலாம். ப்ளஸ் சைன் ஆல்ஃபா சைன் பீட்டா. இது காஸ் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டாவின் முற்றொருமை. இப்போ இங்கே எதை விரிவாக்கம் செய்கிறோம்? காஸ் ஆஃப் 60 டிகிரி மைனஸ் 45 டிகிரியை விரிவாக்கம் செஞ்சிட்டோம்னா காஸ் 60 டிகிரி காஸ் 45 டிகிரி ப்ளஸ் சைன் 60 டிகிரி சைன் 45 டிகிரி. காஸ் 60 டிகிரியின் மதிப்பு காஸ் 60 டிகிரி 1/2, காஸ் 45 டிகிரி 1/√2 ப்ளஸ் சைன் 60 டிகிரியின் மதிப்பானது √3/2 சைன் 45 டிகிரி எனும் பொழுது 1/√2. 1 பெருக்கல் 1 1/√2 √3ஓட 1 பெருக்கிறப்ப மதிப்பு √3/2. டினாமினேட்டர் மதிப்புகள் பொதுவாக அமையும் பொழுது நியூமரேட்டரை கூட்டிக்கிட்டோம் அப்படின்னா மதிப்பு 1 + √3/2 therefore காஸ் 15 டிகிரியின் மதிப்பானது 1 + √3/2 ஆகும். இப்போ 2 மூலங்களின் மதிப்புகளும் நம்ம கணக்கிட்டுட்டோம். 2 மூலங்களின் மதிப்பிலிருந்து மூலங்களின் கூடுதலும் பெருக்கல் பலனும் கணக்கிடலாம். மூலங்களின் கூடுதல் மதிப்பானது முதல் மூலம் √3 - 1/2 ப்ளஸ் அதாவது சைன் 15 டிகிரி ப்ளஸ் காஸ் 15 டிகிரி என்பது மூலங்களின் கூடுதல். காஸ் 15 டிகிரியின் மதிப்பு 1 + √3/2. டினாமினேட்டர் மதிப்பு பொதுவாக இருக்கிறதுனால நியூமரேட்டரை கூட்டும் பொழுது √3 - 1 + 1 + √3 டினாமினேட்டர் மதிப்பானது 2√2 -1 + 1 0வாக போக √3 + √3 எனும் பொழுது 2√3/2 2 கேன்சல் ஆக போக மீதம் இருக்கக்கூடிய மதிப்புகள் √3/2. இப்போ மூலங்களின் கூடுதல் கணக்கிட்டுட்டோம். அடுத்து மூலங்களின் பெருக்கல் கணக்கிடலாம். மூலங்களின் பெருக்கல் அதாவது சைன் 15 டிகிரி பெருக்கல் காஸ் 15 டிகிரி. மூலங்களின் பெருக்கல் மதிப்பு 2 மூலங்களையும் பெருக்கிறோம். சைன் 15 டிகிரியின் மதிப்பு √3 - 1/2 √2 பெருக்கல்
காஸ் 15 டிகிரியின் மதிப்பானது 1 + √3/2 √2. டினாமினேட்டர் மதிப்புகள் பொதுவாக இருக்கிறனால நியூமரேட்டர் மதிப்புகளை பெருக்கிக்கலாம். √3 - 1ஓட 1 + √3 √3 + 1ன்னு ஒரே மாதிரியவே எழுதிக்கலாம். இப்போ √3 - 1/2 √2 பெருக்கல் இதை ப்ளஸ்ஸில் இருக்கிறனால இதை எப்படி வேணாலும் எழுதலாம். √3 + 1/2 √2. நியூமரேட்டரை பொறுத்த வரைக்கும் a - b a + b சூத்திரத்தை பயன்படுத்துகிறோம். a² √3² - b² 1² டினாமினேட்டரில் 2 பெருக்கல் 2 4 √2 பெருக்கல் √2ங்கிறப்ப ரூட்டு கேன்சல் ஆக போக மதிப்பானது 2. √3 வர்க்கப்படுத்துகிறோம், ரூட்டு கேன்சல் ஆகிடுது. அப்போ 3 - 1² 1/4 2 8 3 - 1 மதிப்பு 2/8 1 2 4 2 8 மதிப்பானது 1/4. பெருக்கல் பலன் மதிப்பு. இனி தேவையான இருபடி சமன்பாடு கணக்கிடலாம். தேவையான இருபடி சமன்பாடு x² மூலங்களின் கூடுதல் பெருக்கல் x + மூலங்களின் பெருக்கல் = 0 என்பது இருபடி சமன்பாட்டின் பொது வடிவம். x² மூலங்களின் கூடுதல் நம்ம கணக்கிட்டிருக்கக்கூடியது √3/√2x ப்ளஸ் மூலங்களின் பெருக்கலானது 1/4 = 0. பொதுவான டினாமினேட்டரானது ஒரு 4ன்னு கொண்டு வரோம்னா 4x² மைனஸ் இந்த இரண்டாவது மதிப்பில் 4 இல்லாதனால 4√3/√2ன்னு போட்டுக்கலாம் இன்ட்டு எக்ஸு ப்ளஸ் 1 அப்படியே எழுதிட்டு பை காமன் டினாமினேட்டர் 4ன்னு கொடுக்கலாம். இடதுபுறம் வகுத்தில் இருக்கக்கூடிய 4ஆனது வலதுபுறம் 0 பெருக்கிறப்ப 0 ஆகிடும். எனவே மீதம் இருக்கக்கூடிய மதிப்பு 4x² மைனஸ் 4√3/√2x ப்ளஸ் 1 = 0. ஒரு √2 மட்டும் டினாமினேட்டரில் இருக்குது. அந்த √2ஆனது கேன்சல் ஆகணும் அப்படின்னா ஒரு √2ஆல் மேலையும் கீழையும் பெருக்கிக்கலாம். அதாவது முதல் மதிப்பில் இந்த 4x² மைனஸ் 4 எப்படி எழுதலாம்னா 2 பெருக்கல் 2ன்னு எழுதலாம். ஒரு 2 எழுதிட்டு இன்னொரு 2க்கு 2 √2ன்னு போட்டுட்டு மீதம் ஒரு √3 இருக்குது. பை டினாமினேட்டர் மதிப்பானது √2 ப்ளஸ் 1 = 0. ஒரு √2 கேன்சல் ஆக போக 4x² மைனஸ் 2 √2 பெருக்கல் √3. அப்போ 2 பெருக்கல் ரூட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய எண்களை 2ஐயும் பெருக்கி எழுதுவோம். 2 பெருக்கல் 3 மதிப்பானது 6 ப்ளஸ் 1 = 0 என்பது தேவையான இருபடி சமன்பாட்டின் வடிவமாகும். தேங்க்யூ.